லைன் கிராஃபும் ஸ்கேட்டர் பிளாட்டும் வந்து என்ன எப்படி வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் மேட் பிளாட்ல இப்போ யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றதை வந்து நாங்கள் இந்தியா வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுமே நாங்கள் சீரிஸ் போயிட்டுருக்கு, டேட்டா விசுவலைசேஷன் சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்களா முதல்ல நாங்கள் வந்து என்ன பேசிக்காக வந்து ஒரு லைன் கிராஃப் சும்மா பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணணும், அதான் இந்த மாதிரி வந்து என்ன அக்சஸ் பண்ணுறது, இந்த ஃபிகர் எப்படி அக்சஸ் பண்ணுறது, ஆக்சிசண்டா என்ன, இந்த பேசிக் அதாவது என்ன எங்களோட எப்படி ஒரு எம்டி ஃபிகர் கிரியேட் பண்ணுறது, எப்படி எம்டி கேன்வாஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இந்தியா வீடியோவில் என்ன எப்படி நம்ம ஏரியா யூஸ் பண்ணி என்ன நாங்கள் ஒரு லைன் கிராஃபும் ஸ்கேட்டர் பிளாட்டும் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நான் சிவானுஜா என்னோட சேனலில் வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ டேட்டா வந்து கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும் டேட்டா விசுவலைசேஷன் வரும்போது எங்களுக்கு வந்து டேட்டா தேவை. அப்போ நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கான என்ன நம்பரை யூஸ் பண்ணி வந்து ஒரு டேட்டா வந்து இப்போ கிரியேட் பண்ணேன். லேட்டராக வந்து நான் ஒரு மினி ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் இப்படி ரியல் வேர்ல்டு டேட்டா செட் எடுத்து அதில் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணோம் லேட்டராக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போகிறேன் நம்பரை யூஸ் பண்ணி. சரியா, இப்போ நான் அதுக்கு நம்பரை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் நம்ம எஸ்என்பி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது. ஆல்ரெடி நீங்கள் நம்ப அப்படி புதுசாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலில் வந்து நம்பை பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க, நம்பை படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு நான் வந்து டேட்டா செட்டுக்கு நெக்ஸ்ட் ரெண்டு கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் டேட்டா அந்த ஒய் டேட்டா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் வேரியபிள் எக்ஸ்டெண்ட் வைக்கணும். ஸோ இங்கே வந்து என்பி டாட் இங்கே புதுசாக ஒரு கன்செப்ட் கொண்டு வா. ஸோ மேபி நீங்கள் வந்து ஆல்ரெடி லின் ஸ்பேஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் நம்பாயில் இருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இல்லாட்டி உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு 0, 10, 100 சரியா. இப்போ நான் வந்து இல்லை 3 டேட்டா பாயிண்ட் வந்து இந்த பேராமீட்டரில் கொடுத்தோம். ஸோ இப்போ இந்த லின் ஸ்பேஸ் என்ன செய்ய போகண்டா ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குண்டா அந்த லைனை வந்து ஈக்குவல் ஈக்குவல் பீஸ் வந்து ஈக்குவல் செக்மெண்ட்டாக வந்து மூண்டா டிவைட் பண்ணுறேன்னு சொன்னோம்னா என்ன நாங்கள் வந்து மூண்டா வந்து இந்த லைனை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி இட்ஸ் மீன் என்ன மூன்று பீஸுமே வந்து என்ன மூன்று லைன் செக்மெண்ட்டுமே வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும். சரி, அதை மாதிரி இப்போ நான் வந்து இந்த 0 to 10 ஒரு ஸ்டார்ட் இங்கே வந்து 0ன்னு சொல்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட், 10ன்றது வந்து என்ன எங்களோட எண்டிங் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் வந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். இப்போ 100 சொல்ல வர்றது ஸ்டெப்னு சொல்ல வர்றது என்ன, இப்போ 0க்கும் 100க்கு முடியல வந்து எங்களுக்கு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வேணும். என்ன 0க்கும் 10க்கு முடியல வந்தது எங்களுக்கு வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வேணும். எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்னா 100 பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த 100 பாயிண்ட்ஸ் வேலை வரும்னா அங்கே 100 இங்கே என்ன ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 0 10 என்னென்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 10க்குள்ள. அப்போ 0 வேல்யூ இங்கே கன்சிடர் பண்ணுவோம். என்ன 0 எடுக்கும் அது இன்க்ளூட், 10ன்றது வந்து எக்ஸ்க்ளூட். அப்போ 10 எடுக்காது. இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்டுக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு 100 பாயிண்ட்ஸாக உருவாக்கிட்டு எப்படி என்ன அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையிலான கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ என்னடா கேப் ஈக்குவலாக இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து இப்போ 100 எடுத்துட்டு 600 வரும். சரியா, இப்போ 100க்கு பதிலாக இப்போ 6 போடு. அப்போ 6 போட்டிங்களா இங்கே வந்துருக்க டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன 6 டேட்டா பாயிண்ட் வந்திருக்கு. 1 2 3 4 5 எஸ் 6 டேட்டா பாயிண்ட் பார்த்தா கேப்பை பாருங்க ரெண்டுக்கு. அந்த ரெண்டு இப்போ நாங்கள் 0 2 எடுத்தால் கேப் வந்து 2 இருக்கு. 2 4 எடுத்தால் கேப் வந்து 2 இருக்கும். 4 6 எடுத்தால் கேப் வந்து 2 இருக்கும். அப்போ ஈக்குவல் கேப். அப்போ லின் ஸ்பேஸ் என்ன செய்ய மாட்டேன் நான் குறிப்பிட்ட ரேஞ்சை கொடுத்தோம்னா 0 to 10க்குள்ள வந்து எங்களோட ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து வார அவுட்புட்டோட இப்போ உங்களுக்கு 6 டேட்டா பாயிண்ட் வேண்டாம். அந்த 6 டேட்டா பாயிண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் லின் ஸ்பேஸ். அது இவன்லி வந்து என்ன ஸ்பேஸ் வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ 100 தேவை. இப்போ 100 டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன அதுக்கேற்ற வந்து ஈக்குவல் ரெண்டு டேட்டா பாயிண்ட்டுக்கான கேப் வந்து இந்த லென்த்ல என்ன அந்த கேப் நான் சொல்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரும். சார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ எங்களோட டேட்டா விசுவலைசேஷன் பற்றி ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு கண்டினியூஸ்டியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ கிராஃப் உங்களுக்கு ஈஸியாகும். ஸோ இதில் 10 டேட்டா பாயிண்ட் என்ன ஸ்லைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன என்னோட 10 டேட்டா பாயிண்ட் ஜஸ்ட் பாயிண்ட் உங்களை முதல் 10 டேட்டா பாயிண்ட்டை பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு நாங்கள் எப்படி லைன் கிராஃப் கீற போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி தெரியும் என்ன நாங்கள் லைன் கிராஃப் பேசிக்காக வந்து இப்படி இந்த மேட்ப்ளாட்லி இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுண்டு நான் ஆல்ரெடி மேலே இம்போர்ட் பண்ணிங்க. பட் ஓகே நான் உங்களுக்கு என்ன திருப்பி நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப் என்ன உங்களுக்கு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பிஎல்டி டாட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட். ஸோ இது வந்து என்ன ஒரு சப் மாடியூல் ஆஸ்பிஎல்டி. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு வந்து மேட்ப்ளாட்லிப்ல வந்து சப் மாடியூல் இருக்குது பைப்ளாட். அந்த பைப்ளாட்ல இருந்தால் என்ன ஆக்சஸ் பண்ண போகிறோம் எங்களோட டேட்டா விசுவலைசேஷன் ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் சோட்டா வந்து என்ன இந்த இந்தியா ஃபங்க்ஷன் இந்த மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி வந்து சோட்டா பிஎல்டின்னு கால் பண்ணி சரி போட்டு ரன் பண்ணி ஜஸ்ட் இந்த விஷயம் இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செல் செட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் அந்த ட்ராயிங் பர்பஸுக்காண்டி. ஓகே, இப்போ வந்து
நாங்கள் ப்ளாட் பண்ணோம் சரியா, எங்களோட ப்ளாட் லைன் கிராஃப் சரியா, ப்ளாட் த லைன் கிராஃப், ப்ளாட் த லைன் கிராஃப். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காமெண்ட் போட்டுருவோம். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் ரெண்டு வேரியபிள் கொடுக்க போகிறோம், ஃபிக் அண்ட் எக்ஸ் ஏஎக்ஸ். அது ஒன்றுமே இல்லை, ஃபிகரோட ஷார்ட் நேம் தான் ஃபிக். நாங்கள் கேன் ஃபிகர் அண்ட் என்னென்னு நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ண படிச்சுட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, தயவு செய்து என்ன ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சிஸ் என்றாலும் என்னென்ன டீப்பாக நாங்கள் பார்த்தோம். ஆக்சிஸ்ன்னு சொல்ல வாது உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் எக்ஸ் அந்த ரெண்டு இன்ச்சு இது காமன் ஆக்சிஸ் என்றும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் பிஎல்டி என்று ஹோல்ட் பண்ணுறோம். பிஎல்டின்றது எங்களோட ஷார்ட் நேம், மேட் பிளாட் லீப், அதுதான் பிஎல்டி. இதில் போய் சப்ளாட்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நாங்கள் சப்ளாட்ஸ் என்னென்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ சப்ளாட்ஸ் ஒன்றும் இல்லை, என்ன எங்களோட கிராஃப் வந்து எப்படி வேற போகுது. இப்போ நாங்கள் ஒரு இல்லை சிங்கிளாக என்ன சிங்கிள் கிராஃப் தான் கிரியேட் பண்ண போகிறோம். பட் நாங்கள் ஆல்ரெடி என்ன சப்ளாட்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன எங்களால் வந்து ஒரு ஆக்சிஸை வந்து என்ன சேட் ஆக்சிஸாக யூஸ் பண்ணக்கூடிய இருக்குமே. நான் ஃபர்தராக இன்னொரு கிராஃப் வந்து டெவலப் பண்ணணும். எப்படி என்றால் அது காமன் எக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி. பட் நான் இங்கே வந்து சிங்கிள் கிராஃப் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் என்ன முதல் நான் வந்து எங்களோட ஃபிகரையும் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணிடுறேன். இங்கே போய் என்ன ஏஎக்ஸ் டாட் பிஎல்ஓடின்னு கொடுக்குறோம், ப்ளாட்னு கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் மேலே பிஎல்டின்றது வந்து நாங்கள் மேட் ப்ளாட்ல இப்போ ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கே பிஎல்ஓடின்னு சொல்ல வருது என்ன லைன் கிராஃப், அதாவது லைன் அண்ட் கிராஃபை நாங்கள் மேட் ப்ளாட் லீப்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்டாக சரி, ரெண்டையும் மட்டும் நீங்கள் திருப்பி நான் பிஎல்டி கொடுக்கணும். இங்கே பிஎல்ஓடி சரி, வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே போய் நான் என்ன செய்ய போகிறோம்டா, எக்ஸ் அங்கே ரெண்டு பேரும் கொமனா தெரியும் கிராஃப் வருவோம் எங்களுக்கு. நீங்கள் பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருந்தீங்களா, என்ன கோஆர்டினேட்ஸில் கிராஃப் வந்து எக்ஸ் எக்ஸஸ் ஒய் எக்ஸ் இருக்கும். அதில் டேட்டா பாயிண்ட் என்ன மார்க் பண்ணுவீங்க. அப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த கோஆர்டினேட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு என்ன எங்கள்கிட்ட வந்து ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஷேப் பண்ணி வரும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எங்களை டேட்டா பாயிண்ட் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட டேட்டா பாயிண்ட். இப்போ நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் அண்டேக்கு ஓகே, எக்ஸ் பாயிண்ட் ஓகே, நாங்கள் எக்ஸ் கோஆர்டினேட் நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். சேம் டைம் எங்களுக்கு ஒய் டேட்டா பாயிண்ட்டும் தேவை. ஸோ அதை நாங்கள் இப்படி உருவாக்க போகிறோம், ஒன்றுமே இல்லை. நான் ஸ்கேவனியோட போகிறேன். ஸ்கேவனியில் என்ன எக்ஸ்போனன்ஷியல் மாதிரி கிட்டத்தட்ட என்ன நாங்கள் வந்து இந்த டேட்டா பாயிண்ட் ஆக்சுவலி எஸ்கே பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட எஸ்கே தான் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் இந்த வைக்கு பதிலாக நான் இப்படி ரிப்ரசென்ட் பண்ணுறேன். சரி, நான் நீங்கள் வேணும்னா புதுசாக ஒரு டேட்டா கொடுத்தும் என்ன கிரியேட் பண்ணி நீங்கள் வையை செப்பரேட் டேட்டா கொடுக்கலாம். நான் வந்து இப்படியே டிரெக்டாக கொடுக்கும் பார்க்கணும் அவுட்புட் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லைன் கிராஃப் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் என்ன லைன் கிராஃப். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு லைன் கிராஃப் நான் வந்து அட்வான்ஸாக இந்த ஒரு கஸ்டமைசேஷன் இங்கே பண்ணிருக்கீங்க. இன்னும் பதிலாக கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் லைன் கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிராஃப் அப்போ நீங்கள் என்னடா லைன் கிராஃப் பண்ணுறா பட் இங்கே கேர்வாக இருக்குன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலி இது கேர்வ் லைன் கிராஃப் தான். ஆக்சுவலி என்ன நீங்கள் நினைக்கிற மேபி நீங்கள் ஹொமனா லைன் கிராஃப் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் கிராஃபை தான் பார்த்துருப்பீங்க. பட் இது இதுவும் என்ன இது ஒரு லைன் கிராஃப் தான். பட் இங்கே என்ன இங்கே வந்து எங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன கண்டினியூஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், லைன் ஸ்டைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இதுவுமே என்ன ஒரு லைன் ஸ்டில் என்ன இதுவும் ஒரு லைன் கிராஃப் தான். சரி, அப்புறம் அதில் கன்ஃபியூஸ் ஆயிருது என்ன அது கேர்வாக இருக்குது இது லைன் கிராஃப்ன்ற இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். பட் என்ன இது ஒரு லைன் கிராஃப். என்னடா பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஒரு கண்டினியூஸாக கனெக்டட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்காக ஒரு லைன் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் லேட்டராக என்ன ஃபர்தராக வந்து எப்படி இது கஸ்டமைஸ் பண்ணுறோம். அப்படி டைட்டில் மற்றது வந்து என்ன எங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கீழே லேபிள்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் லேட்டராக போகலாம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி எப்படி லைன் கிராஃப் சிம்பிளாக வந்து கிரியேட் பண்ண காட்டிங்க. ஒரு பை டிஃபால்ட்டாக ஒரு நம்பரையை வச்சு ஒரு டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு லைன் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணி அடுத்த வந்து பார்க்கலாம் ஸ்கேட்டர் ப்ளாட். ஸோ ஸ்கேட்டர் ப்ளாட் இப்போ கொமனா வந்து இப்போ லைன் நீங்கள் இருக்கலாம் லைன் கிராஃப் கொமனா எங்கே யூஸ் பண்ணணும். லைன் கிராஃப் என்ன கொமனா வந்து கூட டைம் சீரிஸ் டைம் சீரிஸ்னு சொல்ல வர என்ன இந்த கொமனா வந்து எக்ஸஸில் டைமையும் நீங்கள் வந்து என்ன வைஎக்ஸில் உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லாட்டி என்ன சேல்ஸ் அப்படி இன்ஃபர்மேஷன் போடும்போது என்ன ஓவர் டைம் வந்து உங்களோட சேல்ஸ் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்க இல்லையா. ஸோ சிம்பிள் ஒரு என்ன உங்களுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லிங்க இந்த லைன் கிராஃப் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நான் வந்து டைம் பேஸ் அனலைஸ் டைம் நீங்கள் எக்ஸ்எக்ஸில் டைமை கொடுத்துட்டு வைஎக்ஸில் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி வட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது லைன் கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இது வந்து கொமனாக வந்து என்ன நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் கூட என்ன நியூமரிக்கல் டேட்டா பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அடுத்து வந்து ஸ்கேட்டர் ப்ராடக்ட் ஸ்கேட்டர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் கண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொமனா ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேரியபிள் டேக்கில் வந்து சேலரியும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செட் இருக்கு எம்ப்ளாயோட சேலரியை ப்ரிடிக் பண்ணணும்னு சொல்ல வர மீன் கம்பேர் பண்ணணும். சேலரியை வந்து அனலைஸ் பண்ணணும்டீங்களா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு எக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸையும் போகிறது இன்னொரு எக்ஸில் என்ன சேலரியும் கொடுத்தோம்னா என்ன கிட்டத்தட்ட என்ன ரெண்டுக்குமே கட்டாயம் ஏதாச்சும் எனக்கு கோரிலேஷன் இருக்கு. மேபி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்ன சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு பேட்டர்னை வந்து என்ன நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எனக்கு எந்த மாதிரியான அனாலிசிக்கு ஸ்கேட்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தெரியுங்க. ரெண்டு வேரியபிளில் கன்சிடர் பண்ணுங்க, ரெண்டு வேரியபிள் மெயினாக யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான என்ன சிம்பிளாக ஒரு ஸ்கேட்டர் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்காரன். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி நாங்களோட ஃபிகரை டிஃபைன் பண்ணுறோம். நான் திருப்பி நான் இதில் வந்து டைப் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியர் ஆகணும். இந்த விஷயம் தெரியாது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் விஷயம் தான். பட் நீங்கள் வந்து எப்படி நாங்கள் ஒரு ஃப்ளோட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒர்க் ஃப்ளோ ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து லாஸ்ட் வீக்கில் டிஸ்கஸ் பண்ணினேன், பார்க்காதவங்க என்ன பார்த்து கொள்ளுங்கள். சரி, இதில் சப்ளாட்ஸ் வரும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்துல வந்து என்ன இதில் போய் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நாங்கள் லைன் கிராஃபுக்கு வந்து ப்ளாட்டை கால் பண்ணோம் பிஎல்டி என்ன டிரெக்டாக அது லைன் கிராஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ரெண்டு எங்கள்கிட்ட என்ன ஸ்கேட்டர்
ஸ்கேட்டர் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்களோட மேட்ப்ளாட்ல. இப்போ நான் டிரெக்டாக என்ன அதையே கால் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 டேட்டா பாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, நான் இது டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் வேணும் என்ன உங்கள்ட்ட ஆல்ரெடி உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஃப்ரேம் இது இருந்தால் நீங்கள் எக்ஸ்எக்ஸில் வந்து என்ன எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த எக்ஸ்எக்ஸில் கொடுக்கலாம், எக்ஸில் வந்து அவங்களோட சேலரியை கொடுக்கலாம். ஸோ ஓகே, நான் இங்கே வந்து என்ன டிரெக்டாக இருக்கிற எக்ஸ் இன்ஃபர்மேஷனே வந்து என்ன நான் இங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு என்பி டாட் எக்ஸ்பொனன்ஷியல் நாங்கள் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் என்னென்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக டாக் ஸ்ட்ரிங்கை பார்த்தாலே தெரியுமா, கால்குலேட் எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இந்த இன்புட் அரே. சரி, அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பொனன்ஷியல். இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு வந்து எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்து அதை எக்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன இதாங்கட ஸ்கேட்டர் ப்ளாட். அப்போ நீங்கள் இருக்கலாம் என்னடா இது கேர்வ் மாதிரி தானே, பட் அப்படி இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா, பாயிண்ட்ஸ் டேட்டா நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். எடுத்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் க்ளோஸ் இருக்குதுல அப்படி கனெக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேட்டா நிறைய. அதான் எனக்கு காமனாக வந்து இது ஸ்கேட்டர் 2 வேரியபிள் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து இல்லை எக்ஸ்பீரியன்ஸையும் இல்லை சேலரியும் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். பேட்டர்ன் இருக்குன்னு லேட்டர் நான் பார்க்கலாம் ஒரு ரியல் வேல் ப்ராஜெக்ட்ல இருந்து. ஸோ இது உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட். ஸோ இன்னொரு ஸ்கேட்டர் ப்ளாட் வந்து பார்த்துடலாம். ஸோ another scatter plot. ஸோ ஓகே, நான் வழக்கம் போல என்ன எங்களோட ஃபிகரை மேக்ஸிஸ் டிஃபைன் பண்ணுறேன். பிஎல்டி டாட் சப்ளாட்ஸ். நீங்களும் தொடர்ச்சியாக ஃபாலோவாங்க நீங்கள் கோட் பண்ணிங்களே இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இல்லாட்டி பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியராக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் எப்படி ஸ்கேட்டர் பிளாட் கொடுக்க போனால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தான். ட்ரிக்னோமெட்ரியில் இருக்கிற ஃபங்க்ஷன் சைன் கிராஃப். நீங்கள் சைன் கிராஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். ஸ்கேட்டர் நான் எக்ஸ் இங்கே வந்து என்பி டாட் சைன் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஐ திங்க் சரியாக நிற்கிற நிலையினது ரன் பண்ணி பார்த்தா தெரியும் சரியா பிள்ளையாண்டு. பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட சைன்க பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்த ஒரு ஸ்கேட்டர் பிளாட் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் என்ன சொன்னால் ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லும்போது என்ன கரெக்டாக நான் கூட பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் 2 ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுவேன். ஓகே, நாங்கள் ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் ரியல் வேல் எப்படி தாங்க அப்ளை பண்ண வரோம். பட் எங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இங்கே வந்து ஒய் ஆக்சிஸை நாங்கள் எதை எடுக்க சொல்லியிருக்கோம் என்ன இந்த என்பி டாட் சைன் எங்களோட சைன். இப்போ இது நம்ம என்பின்னு ஒன்றும் இல்லைன்னு நம்ம யாரையும் நான் மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த என்பி டாட் சைன் என்ன சைன் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறேன். மேலே இங்கே இந்த எக்ஸ்பொனன்ஷியல்ன்றது நம்பாயில் இருக்கிற எக்ஸ்பொனன்ஷியல். இது எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறேன் இந்த என்பின்றது அங்கே நம்பாயோட சோர்ட் பண்ணாங்க ஆல்ரெடி மேலே இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த என்பி. சரி, அப்புறம் அது அங்கேருந்து வந்தான்னு கேட்கக்கூடாது. சரி, ஓகே, இதான் என்ன இதான் எங்கட சைன் பிளாட். அதான் என்ன சைன் பிளாட்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை, சைன் கிராஃப். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் ஃபேமிலியாக இருக்கும் நம்புறேன். சரி, ட்ரிக்னோமெட்ரியில் நீங்கள் இந்த கிராஃப் பார்த்து. ஸோ இது நாங்கள் சும்மா என்ன டேட்டா சொல்லுங்கள் மேட்ப்ளாட்ல இப்போ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி காரணம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த 2 கிராஃப் தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். ஓகே, நாங்கள் லேட்டராக வந்து ஃபர்தராக பார்க்கலாங்க எப்படி நாங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி லேபிள் டைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் பார் கிராஃப் ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ நீங்கள் இதுவரை இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டுன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்தராக என்ன அப்கமிங் வீடியோஸை நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.